மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேலத்தில் நடைபெற்ற தடகள போட்டி ஆர்வமுள்ள மகளிர் திறமையாளர்களை கண்டறியும் வகையில் அமைந்திருந்தது. நாட்டின் கடைக்கோடி பகுதியில் இருப்பவரும் ஒலிம்பிக் போட்டிகளை நோக்கி செல்லும் உயரிய வாய்ப்பை அள்ளித்தரும் அஸ்மிதா விளையாட்டுப் போட்டிகள் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன் என்கிறார் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. பாரதியின் புதுமை பெண்களாக வலம் வரும் சிங்க பெண்களின் வலிமையையும் வாய்ப்புகளையும் மத்திய அரசு தொடர்ந்து அதிகப்படுத்தி வருகிறது. ஒலிம்பிக் போட்டிக்கான வீரர்கள் சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக அஸ்மிதா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறது. மகளிர் மட்டுமே பிரத்யேகமாக பங்கேற்கும் இந்த போட்டிகள் வாயிலாக திறமையான வீராங்கனைகள் அடையாளம் காணப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு தடகள போட்டிகள் நடத்தப்பட்டன. 14 மற்றும் 16 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்காக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். விளையாட்டில் ஆர்வமுள்ள பெண்களுக்கு மத்திய அரசின் கேலோ இந்தியா அஸ்மிதா போட்டிகள் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட தடகள சங்கத்தின் பொருளாளர் நாராயணன். சிறு வயது முதல் எவ்வாறு நம்ம இந்த கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த மாணவிகளை அவங்களுடைய திறமைகளை கண்டறிந்து அவர்கள் எந்த வகையான போட்டிக்கு அவர்கள் மிகவும் தகுந்தவர்கள் என்ற அடிப்படையில் இனம் கண்டு அவர்கள் விரை ஓட்டம் அல்லது குண்டு எறிதல் அல்லது நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அடிப்படையில் அவருடைய திறமைகளை கண்டறிந்து அவர்கள் மாவட்டத்தை தாண்டி மாநிலங்களை தாண்டி தேசிய அளவில் விருது பெறவும் பதக்கங்கள் பெறவும் ஒலிம்பிக் உலக சாம்பியன்ஷிப் போன்ற போட்டிகள் அளவிலே அவர்கள் வெற்றி பெறவும் இந்த போட்டிகள் நிச்சயமாக ஒரு அடித்தளமாக அமையும் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த அஸ்மிதா மீட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கண்ட்ரியில விமன்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப லோவா தான் இருக்காங்க. ஸோ இது மூலயமா கேர்ள்ஸ் நிறைய அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு நான் தேங்க்யூ பண்ணிக்கிறேன். இந்த அஸ்மிதா எல்லா மீட்டுக்குமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து வைக்கிறதுனால ஒரு மாதிரி கேர்ள்ஸ் மேலே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் எய்ம் நான் நேஷ்னல்ஸ், STFA அந்த மாதிரி போகணுன்னு தான் ஆசை எனக்கு. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக என்னோட டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வர இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த அஸ்மிதா மீட்டுங்கிறது ஒரு கேர்ள்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீஸே இல்லாமல் திறமை இருக்கிற கேர்ள்ஸுக்கு கூட இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்போ இங்கே நல்லா பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல், இப்போ டிஸ்ட்ரிக்ட்னா நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட் போகலாம், நெக்ஸ்ட் நேஷ்னல்ஸ் போகலாம். அந்த மாதிரி அங்கே நேஷ்னல்ஸ் போனாங்கன்னா அவங்க வேர்ல்டு ரெக்கார்ட் இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.